படித்திருந்தார். அதற்கு மேலே படிப்பதற்கு அந்த மொழியில என்ன இருக்கிறது? மலையிலே பிறந்ததில்லை இவர்கள், ஆனாலும் தமிழ் மொழியின் இமயங்கள். 43 ஆண்டுகளாய் நான் பெற்ற சுதந்திரத்தில் தகுதிக்கும் திறமைக்கும் தரப்பட்ட வாய்ப்புகளால் கிழித்ததென்ன, தைத்ததென்ன இதெல்லாம் சொல்ல தோன்றுகிறது. இருந்தாலும் நான் பெருமையோடு காமராஜை பாராட்டும் போதே ஆசானுக்கு பெருமை சேர்க்கின்ற அந்த மாணவியையும் நாம் பாராட்டியாக வேண்டும். மக்களால் நான், மக்களுக்காகவே நான். அதாவது உங்களால் நான், உங்களுக்காகவே நான். எனக்கு எல்லாமே நீங்கள்தான். உங்களுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டதுதான் என்னுடைய தவ வாழ்வு. தலைவர்களே, நாங்க என்ன கேட்டோம் அதற்கு மட்டும்தான் பதிலை தவிர சங்கரங்கள் பெண்ணகத்துல தோத்தீங்க சொல்லுங்க. இப்ப திருட்டுத்தனமா ஓட்டு போட நீங்களும் தான் சொன்னீங்க. நீங்களும் தான் அந்த இதுல எலக்ட்ரானிக்கல் சொல்லி முடிச்சிடறேன். அப்புறம் நீங்க பேசுங்க. எலக்ட்ரானிக்கல் ஓட்டுல அவருடைய எல்லாரும் தான் ஓட்டு போனோம். This is only a clash of ideas. This democratic juggernaut will roll over differences but should never roll over people. We will not allow it. ஒரு நாள் என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன், இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ செத்த. அப்படியே எந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடியை தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அணை போட்டு ஆத்த வேண்டும், நான் தடுக்கலாம், காத்த தடுக்க முடியாது. வணக்கம் மக்களே, சினிமான்றது ஒரு பொழுதுபோக்கு மட்டும் கிடையாது, அது ஒரு மிகப்பெரிய சக்தின்னு சொல்லலாம், அது ஒரு ரிலீஜன் கூட சொல்லலாம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு சினிமால இருந்து அரசியலுக்கு வந்தவங்க அப்படின்ற ஒரு வரிசை பட்டியல் நம்ம ஆராய்ச்சி பண்ணி நம்ம வச்சிருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 22 பேருக்கு மேல முக்கிய தலைவர்கள் இருந்திருக்காங்க. அதுல 4 பேர் முதலமைச்சரா இருந்திருக்காங்க, 9 பேர் எம்எல்ஏக்களா இருந்திருக்காங்க, அதுல ஒரு 3 பேர் எம்பிக்களா இருந்திருக்காங்க. அந்த மாதிரி இந்த வரிசையில நம்ம பார்க்க போறது சினிமால இருந்து அரசியலுக்கு வந்த முக்கிய தலைவர்களை பத்தி இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வரிசையில நம்ம முதல்ல பார்க்க போறது யாருன்னு கேட்டீங்கன்னா CN அண்ணாதுரை. இவர் பாத்தீங்கன்னா நடிகர் கிடையாது, இவர் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர். இவர் பாத்தீங்கன்னா நல்ல தம்பி போன்ற மிக சிறந்த படங்களுக்கெல்லாம் திரைக்கதை எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் 1935 ஜஸ்டிஸ் பார்ட்டியில அவர் ஒரு முக்கியமான பங்கு வகிச்சிருக்காரு. பிறகு 1949 திமுக திராவிட முன்னேற்ற கழகன்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சு 1967 முதலமைச்சரா உட்கார்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1969 பிப்ரவரி 3ஆம் தேதி உடல்நலக் குறைவால அவரு மறைந்து விட்டார். வெறும் 2 ஆண்டுகளே இருந்த ஒரு முதலமைச்சர், மிகப்பெரிய தலைவர், முதல்ல சினிமால இருந்து ஒருத்தர் முதலமைச்சரான இவர் தான் தொடக்க புள்ளியா இருந்தார். அடுத்து நம்ம இந்த வரிசையில நம்ம பார்க்க போறது யாருன்னு கேட்டீங்கன்னா கலைஞர் மு கருணாநிதி அவர்கள். இவர் மிகப்பெரிய எழுத்தாளர் சொல்லலாம். இவர் ராஜகுமாரி, பராசக்தி போன்ற திரைப்படங்களுக்கு திரைக்கதை எழுதி மிகப்பெரிய புரட்சிலாம் நடந்திருக்கு. அப்போ இந்த படத்தை பார்த்துட்டு இவர் பாத்தீங்கன்னா 1949 திமுக ஆரம்பிக்கும் போதே கட்சியில இணைஞ்சிட்டாரு. 1952 குளித்தலையில இவர் எம்எல்ஏவா ஜெயிச்சாரு. அதுக்கப்புறம் அண்ணாதுரை அவர்கள் மறைவுக்கு பிறகு இவர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முதலமைச்சரா வந்தாரு. இப்போ 1949 இருந்து 2018 வரைக்கும் இவர் தொடர்ந்து அரசியல் இருந்தாரு. 5 முறை முதலமைச்சரா இருந்திருக்காரு. மிக நீண்ட பயணம், ஒரு எழுத்தாளர் சினிமாவில் மிக நீண்ட பயணம் பயணித்த ஒரு மிகப்பெரிய தலைவர் சொல்லலாம். இந்த வரிசையில பாத்தீங்கன்னா அடுத்தது நம்ம பார்க்க போறது நகைச்சுவை நடிகர் NS கிருஷ்ணன் அவர்களும் வில்லன் நடிகர் MR ராதா அவர்களும். இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா சினிமாவில எப்பவுமே அரசியலை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு இருந்தாங்க. இவங்க எந்த ஒரு எலெக்ஷன்லயும் நிக்கல, எந்த தேர்தலையும் இவங்க நிக்காதனால இவங்க சினிமா மூலமா மட்டுமே அரசியல திராவிட கழகத்தை பத்தியும் திமுகவை பத்தியும் அவங்களோட கொள்கைகளை பத்தியும் மக்கள் கிட்ட இவங்க மிக அரிதாட்டுமே சேர்த்தாங்க. இந்த வரிசையில நம்ம அடுத்தது யாரை பார்க்க போறோம்னா மிகப்பெரிய ஒரு கேம் சேஞ்சர். அதாவது எழுத்தாளர்கள் இதுவரைக்கும் நம்ம பேசிட்டு இருந்தோம். முதல் முறையா ஒரு நடிகர் அரசியலுக்குள்ள வராரு. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம புரட்சி தலைவர் MGR அவர்கள். இவர் பாத்தீங்கன்னா 1936 சதிலீலாவதி படம் மூலமா சினிமாவுக்கு அறிமுகமாகி 1950 மந்திரிகுமார் என்ற படம் மூலமா கதாநாயகனா அறிமுகமாகிறாரு. அதுக்கப்புறம் அவர் 100க்கும் மேற்பட்ட படங்கள்ல மிக பிரபலமா இருந்தவர், மிகப்பெரிய ஹீரோன்றது எல்லாருக்கும் தெரியும். இவர் பாத்தீங்கன்னா 1962 திமுகல ஆண்டிப்பட்டி தொகுதியில எம்எல்ஏவா ஆகிறாரு.
அதுக்கப்புறம் 72ல திமுகவுக்கும் இவருக்கும் ஒரு சின்ன மனக்கசப்பு வந்து கட்சியிலிருந்து வெளியே வந்துட்டு அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. அந்த கட்சியில அவரு தொடர்ந்து 1977ல ஆட்சி அமைக்கிறாரு, முதலமைச்சரா ஆகிறாரு. அந்த 77ல இருந்து 87 காலகட்டம் வரைக்கும் தொடர்ந்து 11 ஆண்டுகள் எதிர்கட்சியே வர முடியாத அளவுக்கு அவரே ஆட்சி அமைச்சாரு. அவர் வந்து 1987ல டிசம்பர் 24ஆம் தேதி மறைந்து போனார். அவர் வந்து 1967 முதல்ல திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு முக்கிய பங்கா இருந்தார். அடுத்து நம்ம பார்க்க போறது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். அவர் வந்து 1952ல பராசக்தின்ற படம் மூலியமா அறிமுகமானாரு. ஏற்கனவே நம்ம சொன்ன கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் இந்த படத்துக்கு கதை வசனம் எழுதியிருந்தாரு. அவர் பேசிய வசனம் மூலியமா அவர் மிக பிரபலமானாரு. தொடர்ந்து அவரு சினிமால மிகப்பெரிய பயணம் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் 1953ல திராவிட முன்னேற்ற கழகத்துல இணைஞ்சாரு. அதுக்கப்புறம் பின்னாடி காங்கிரஸ்ல சேர்ந்துட்டாரு. அதுக்கப்புறமா 1988ல தமிழக மக்கள் முன்னணின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. இதுக்கு நடுவில் அவரு 1962ல திண்டிவனம் தொகுதியில நின்று தோல்வி பெற்றாரு. அதுக்கப்புறம் 89ல அவர் தேர்தலில் மொத்தமா 0 ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அவரு மொத்தமா ஒதுங்கிட்டாரு அரசியல் இருந்து. இந்த வரிசையில் நம்ம பார்க்க போறது அடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா புரட்சி நடிகர் எஸ் ராஜேந்திரன் அவர்கள். இவர் 1952ல பராசக்தி படம் மூலமா நடிச்சாரு அதுல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1962ல திருச்செந்தூர் தொகுதியில நின்று எம்எல்ஏ ஆனாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக இணைஞ்சு எம்ஜிஆரோட பயணம் பண்ணார். இவர் தான் இந்தியாவிலேயே தேர்தலில் வெற்றி பெற்ற முதல் நடிகர். அடுத்தது நம்ம பார்க்க இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள். இவங்க வந்து ஸ்ரீ சண்முகான்ற படத்து மூலமா குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி பின்னால் அவங்க வெந்நீர் அடைன்ற படத்து மூலமா கதாநாயகியா வந்து 140க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா 1982ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட அழைப்பின் பேரில் வந்து அதிமுகவில் அவங்க இணைஞ்சாங்க. 1984ல எம்பியா மாறினாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1991ல இருந்து 2016 வரைக்கும் 6 முறை முதல்வராக இருந்தவங்க. இவங்க தான் அதிகபட்ச ஃபெமிலியர் சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு தலைவியா வந்து இருந்தாங்க தமிழ்நாட்டில். 90களுக்கு பிறகு சினிமாக்காரங்க அரசியல் வர வேகம் குறையல, ஆனா அதோட வெற்றி விகிதங்கள் குறைய ஆரம்பிச்சது. 2005ல சினிமாவிலிருந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சொல்லி விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாரு. இவர் வந்து இனிக்கும் இளமை படம் மூலமா சினிமாவுக்குள்ள வந்து கேப்டன் பிரபாகரன் போன்ற வெற்றி படங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 150 படங்கள் நடிச்சிருக்காரு. அவர் வந்து 2005ல இந்த கட்சியை துவங்கி 2006ல தனியாவே போட்டியிட்டு விருதாச்சலம் தொகுதியில மட்டும் அவர் எம்எல்ஏ ஆகி தமிழ்நாடு முழுவதும் 8.30% வாக்கு வங்கி வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் 2011ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட கூட்டணி போட்டு கிட்டத்தட்ட 29 எம்எல்ஏக்களை ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்தாரு. நடிகர்கள்ல எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்த முதல் நபர் இவர் தான். அதற்கு பிறகு அடுத்த தேர்தலில் மக்கள் நல கூட்டணின்ற போல சில கூட்டணிலாம் ஆரம்பிச்சு கட்சி அப்படியே தேய ஆரம்பிச்சு இப்போ வந்து கட்சியோட வாக்கு வங்கி மிக கீழ் நிலைமையில இருக்கு. அவர் வந்து 2023ல உடல்நலக் குறைவால அவரும் இறந்துட்டாரு. அதன் பிறகு இப்போது இந்த வரிசையில் நம்ம அடுத்தது யாரை பார்க்க போறோம்னா உலக நாயகன் கமலஹாசன். அவரை பத்தி எல்லாருக்குமே தெரியும். சின்ன வயசுலேயே வந்து குழந்தை நட்சத்திரமாவே ஒரு களத்தூர் கண்ணம்மா போன்ற மிகப்பெரிய வெற்றி படம்லாம் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய கதாநாயகனா 234 படங்களுக்கு மேல இது வரைக்கும் நடிச்சிருக்காரு. நிறைய விருதுகள் வாங்கி குவிச்சிருக்காரு. பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன்லாம் நிறைய கொடுத்துருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா 2018ல மக்கள் நீதி மையம் ஒரு கட்சி ஆரம்பிச்சு தனியா போட்டிடுறாரு. அதுல வந்து தனியா 2019ல போட்டியிடும் போது எங்கேயும் ஜெயிக்கல, ஃபுல்லா 0 தான். ஆனா அவரோட தொகுதியில மட்டும் மிகப்பெரிய இழுபறியில தான் அவர் தோல்வி பெற்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில அவரு திமுக கூட கூட்டணி அமைச்சு ஒரு ராஜ்யசபா எம்பி வாங்கியிருக்காரு. இந்த தேர்தலில் அவங்க யாரும் நிக்காம திமுகவுக்கு ஆதரவாக கொடுக்குறாங்க. இந்த வரிசையில் நம்ம அடுத்தது யாரை பார்க்க போறோம்னா சரத்குமார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேப்டன் விஜயகாந்த் மூலமா ஆரம்பத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டவர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய திரைப்படங்கள் ஹீரோவாக நடித்தார். முதல்ல வில்லனாக வந்துட்டு அப்புறம் ஹீரோவாக மாறின கதாநாயகன் ஒருத்தர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டாமை படம் 1994 நாட்டாமை படம் அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. அதில் வந்து அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனார். அதுக்கப்புறம் 2006ல் அவர் எம்எல்ஏ வராரு. 2007ல் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சியிலேருந்து அவர் போட்டிடுறாரு. அதுக்கப்புறம் 2014ல் அவர் எம்பி ஆகிறாரு. அதுக்கப்புறமா இப்போ 2024ல கட்சியை பாஜகவோட இணைச்சிட்டார். அடுத்தது இந்த வருஷம் நம்ம பார்க்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா நடிகர் நெப்போலியன் அவர்கள். இவர் வந்து வில்லன் நடிகராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோவா நிறைய படம் பண்ணியிருக்காரு. இவர் வந்து 2009ல திமுகவில் எம்பியா மாறுறாரு. 2009ல இருந்து 2013 வரைக்கும் எம்பியா இருந்தாரு. கேபினெட் மினிஸ்டரா இருந்த நடிகர்கள்ல இவரும் ஒருத்தர். அடுத்ததான் இந்த வரிசையில் நம்ம பார்க்க போறது ஒரு நடிகை.
இவங்க வந்து பாத்தீங்கன்னா குஷ்பு 1980-90களில் வந்து பாத்தீங்கன்னா மிக ரொம்ப ஃபேமஸா இருந்தாங்க. இவங்களுக்கு கோவில் கட்டி பாலாபிஷேகம்லாம் பண்ண ஒரு மிகப்பெரிய நடிகைன்னு சொல்லலாம். அப்போ வந்து இவங்க வந்து 2000 காலகட்டத்தில் திமுகவில் இணைஞ்சாங்க. அப்புறம் 2019 காங்கிரஸ்க்கு வந்துட்டாங்க. 2000 திமுகவில் இணைஞ்சிட்டு 2019 காங்கிரஸ்ல சேர்றாங்க. அப்புறம் 2020 காங்கிரஸ்ல இருந்து விலகி பாஜக சேர்ந்துட்டு 2021 1000 விளக்கு தொகுதியில நின்று அங்க தோல்வி அடைஞ்சாங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையில அவங்க பாஜக தான் இருக்காங்க. இப்போ தேசிய துணைத் தலைவராக பாஜக அவங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம இந்த வரிசையில பார்க்க போறது யாருன்னு கேட்டீங்கன்னா காமெடி நடிகர் கருணாஸ். அவர் காமெடி நடிகரா வந்து அப்புறம் கதாநாயகனா மாறி நிறைய படம் பண்ணாரு. அவர் வந்து 2016 அதிமுக இவர் ஒரு தனியா கட்சி ஆரம்பிச்சார். முக்குளத்தூர் புலிப்படைன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதிமுகவில் இணைஞ்சு திருவாடானை தொகுதியில் ஒரு சீட்டை வாங்கி அவர் எம்எல்ஏ ஆனாரு. அவர் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா திமுகவில் இந்த வருஷம் இந்த வரப்போ 2026 தேர்தலில் திமுகவோட கூட்டணி போட்டு ஒரு சீட் வாங்கி மறுபடியும் அவர் தேர்தல் சந்திக்கிறார். அடுத்தது இந்த வருஷம் நம்ம பார்க்க போறது யாருன்னு கேட்டீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தயாரிப்பு நிறுவனம் நடத்தி அதுக்கப்புறம் வந்து ஒரு நடிகரா ஒரு கல் ஒரு கண்ணாடி படம் மூலமா நடிகரா அறிமுகமாகி அவர் ஒரு சில படங்கள் நடிச்சிருக்காரு, வெற்றி படங்களை கொடுத்திருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா 2021 தேர்தலில் மிகப்பெரிய ஒரு பிரச்சாரம் பண்ணாரு. செங்கல் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு செங்கல்லாம் தூக்கி காமிச்சு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு அவர் வந்து எம்எல்ஏ ஆனாரு. அதுக்கப்புறம் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது. இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சொல்லி பதவி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவரு துணை முதல்வராக ஆனாரு. இப்போ தமிழக அரசியல் இருக்கிற ஒரே நடிகர் அவர் தான். இந்த வரிசையில் நம்ம பார்க்க போறது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தாவேகா தலைவர் விஜய், அதாவது 92 நாளைய தீர்ப்புன்ற படம் மூலமா அறிமுகமாகி அதுக்கப்புறம் நிறைய வெற்றி படங்களை கொடுத்து உச்சகட்டத்தில் இருக்கிறார். இப்ப சினிமாவின் உச்சபட்சத்தில் இருக்கிற ஒரு நடிகர் அவர் வந்து 2024 தாவேகான்ற ஒரு கட்சியை தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. அப்போ நடந்த எம்பி தேர்தலில் அவர் நாங்கள் இதில் நிற்கல, எங்களோட டார்கெட் வந்து நம்ம எம்எல்ஏ எலெக்ஷன் தான், சட்டமன்ற தேர்தல் தான் எங்களுக்கு முக்கியம், நாங்கள் அதுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு இந்த தேர்தலில் அவர் தனியாகவே நிற்கிறாரு. அவர் 234 தொகுதிகளுக்கு வேட்பாளர் அறிவிச்சிருக்காரு. அவர் 2 தொகுதியில் நிற்கிறாரு, பெரம்பலூர் மற்றும் திருச்சி தொகுதியிலே அவர் நிற்கிறாரு. இப்போ மிகப்பெரிய ஒரு போட்டி 4 முனை போட்டியில் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு பார்ட்டியாக பார்க்கப்படுது. 1977 எம்ஜிஆர் அவர்கள் பண்ண ஒரு மிகப்பெரிய அரசியல் புரட்சி 2026 மாறுமான்றது அவரோட ரசிகர்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக காத்துட்டு இருக்காங்க. வரப்போற தேர்தல் முடிஞ்சு மே 4 தான் தமிழ்நாட்டோட தேர்தல் நிலவரம் என்ன நடக்க போகுதுன்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அடுத்து நம்ம பார்க்க போற நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இயக்குனராக அறிமுகமாகி பிறகு நடிகராக மாறின ஒருத்தர், அவர் தான் சீமானு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1996 பாஞ்சாலங்குறிச்சின்ற படத்தை இயக்கி அதன் பிறகு சில படங்களை டைரக்ட் பண்ணாரு. அப்புறமா நடிகராக வந்தாரு, துணை நடிகராக நடிச்சாரு, நிறைய பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் 2010 நாம் தமிழர்ன்ற ஒரு கட்சியை வந்து அவர் உருவாக்கல. ஏற்கனவே இருந்த நாம் தமிழர் கட்சியை பர்மிஷன் கேட்டு அவர் மறுபடியும் அந்த கட்சியை நடத்துறாரு. அவர் வந்து 2016 முதல்ல எலெக்ஷன்ல நிற்கிறாரு. 1% ஓட்டு இருந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 8.5% வரைக்கும் வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்காரு. தனியாவே நிற்கிறாரு, யாரு கூட கூட்டணி இல்லாம தனிச்சே நிற்கிறாரு. இந்த 4 முனை போட்டியில சீமான் அவர்களும் முக்கியமான ஒரு ஆளா பார்க்கப்படுது. இந்த தேர்தலில் என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்து இருந்தா பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பெஞ்ச் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இது போல நிறைய அப்டேட்ஸ் வீடியோ நாங்கள் ரெகுலரா போட்டுட்டு இருக்கோம். நீங்க வந்து இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம். வணக்கம்.